முழங்கால் படியிட்டு நற்கருணை நாதரை நாம் வரவேற்போம். இயேசு இந்த மண்ணுலகில் வந்து பிறந்த பொழுது ஆட்டிடையர்கள் வானதூதர்கள் சொன்னவாறு அந்த மாட்டுத் தொழுவனத்தில் சென்ற பொழுது அவர்கள் இயேசுவை மாதாவோடும் சோசேப்பரோடும் கூட பார்த்தனர் என்று இறைவார்த்தையில் எழுதியிருக்கிறோம். இதோ இந்த வேளையில் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற இயேசு இறைவனே, எல்லாம் வல்ல கடவுளை, நல்லவர் வல்லவர் நம்மோடு கூட இருக்கின்ற இயேசு கடவுளை நாம் முழு மனதோடு முழு ஆற்றலோடு கூட ஆராதிப்போமா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் பாவங்கள் கடும் சிகப்பாயிருந்தன, எனினும் உறைந்த பனி போல அவ வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவ சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவ வெண்மையாக்கும். உங்கள் பாவங்கள் கடும் சிகப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவ வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவ சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவ வெண்மையாகும். அன்பாண்டவர்களே, இதோ இந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப கடும் சிகப்பாக இருந்த நம்முடைய பாவங்கள் பனி போல வெண்மையாக்கிய எல்லாம் வல்ல கடவுளை போற்றி புகழ்ந்து அவர் வல்லவர் அவர் நல்லவர் என்று பாடி ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்தரிப்போமா? உற்சாகமாக கரங்கள் தட்டி கொண்டு நம்முடைய உள்ளத்தினுடைய நன்றியை தெரிவித்து எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் என்றும் உள்ளவர் என்று நம்மை உரத்த குரலில் எடுத்துரைத்து கொண்டு எல்லாம் வல்ல ஆண்டவரை ஆராதிப்போமா, போற்றுவோமா? இயேசு நல்லவர், ஆமென். இயேசு வல்லவர், விசுவாசித்து கொண்டு பாடுவோம், விசுவாசித்து பாடுவோம். என்றென்றும் மாறாதவர். சொல்லுமா? இயேசு நல்லவர் சொல்லுமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. சொல்ல, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய பாவங்களை எல்லாம் துடைத்து நீக்கி நம்மை தூய்மையுள்ள ஒரு உள்ளம் நமக்காக பகர்ந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தி அவர் தன் மக்களை அவருடைய பாவங்களை விடுவிப்பார். அவர் தன் மக்களை அவருடைய பாவங்களை விடுவிப்பார். நம்முடைய பாவ கெட்டது நமக்கு விடுதலை கொடுத்த இயேசு ஆண்டவரே போற்றி புகழ்ந்து ஆராதிப்போமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், சந்தோஷத்தோடு மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்ல, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர்,
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எப்ராயிம், என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. மகனே மகளே, உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. நம் மீது அன்பு கூர்ந்து இதோ நம்முடைய வருவதற்காக, நம் திரும்பி வருவதற்காக எதிர்நோக்கோடு கூட காத்திருக்கின்ற இறைவனுக்கு மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போமா? நமக்காக ஏங்கி தவிக்கின்ற ஆண்டவருடைய இதயம் அன்பை சுவைத்து பார்த்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்போமா? குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவர், அவர் நல்லவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மிக்காகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார், அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீய செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழக்கடலில் எறிந்து விடுவார். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீய செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழக்கடலில் எறிந்து விடுவார். சகோதரிகளே, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆழக்கடலில் எறிந்துவிட்டு நம்மை மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொண்ட இறைவனை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போமா? வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், வல்லவரே. நம் பாவத்தை மன்னித்த பரிசுத்தர், அவர் நல்லவர், வல்லவரே. ஆமென். நம் பாவத்தை மன்னித்த பரிசுத்தர், அவர் நல்லவர், வல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எஸ்ஐயாகமம் 44வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குற்றங்களை கார்மேகம் போலவும் உன் பாவங்களை பனிப்படலம் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்படுத்தி விட்டேன். உன் குற்றங்களை கார்மேகம் போலவும் உன் பாவங்களை பனிப்படலம் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு
நடத்தினார். அவர் நல்லவர் வல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர் வல்லவரே. ஆமென். இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் வல்லவரே. நம்மை நடத்துவார். இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். 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 அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம். ஹalleluya 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 கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah.
கண்களை மூடி கண்கள் மூடி கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து மிகவும் அமைதியாக இயேசு நல்லவர், அவர் வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், ஆமென். அவர் வல்லவர், ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர், ஆமென். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். விசுவசிப்போம், விசுவசிப்போம். உயிருள்ள ஆண்டவர் இதோ திவ்ய நற்கருணை மூலமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் உயிரோடு கூட இருக்கிறார். நன்றி செலுத்துங்க, உணர்ந்து கொள்ளுங்க. எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய சதை உண்டு, என்னுடைய இரத்தத்தை குடிப்போர் என்னிலும் நான் அவனிலும் இருக்கிறேன். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இயேசுவுக்கு உள்ளாக இருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட இயேசுக்கு நன்றி செலுத்துவோமா? நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் இந்த இடம் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர். ஆமென். பல்லாயிரக்கணக்கான வான தூதர்கள் அதனை சுற்றும் சூழ்ந்திருக்கின்றன. விண்ணக எருசலேம். ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கின்றது இதோ வாழும் கடவுளின் நகர் விண்ணக எருசலேம். பல்லாயிரக்கணக்கான வான தூதர்கள் சுற்றும் சூழ்ந்திருக்கின்றன. நம் ஒவ்வொருவரும் விண்ணக எருசலேம் கடவுளோடு கூட அனைத்து சம்மனசுக்களோட புனிதர்களோடு கூட நாம் இணைந்திருக்கின்றோம். அந்த இறை அனுபவத்தில் அமைதியாக அமர்ந்து கொள்வோம், அமைதியாக அமர்ந்து கொள்வோம். நம்மை அன்பு செய்கின்ற இறைவன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூட்டை கட்டி ஆழியுடைய ஆழத்தில் தள்ளிவிட்ட இறைவன், நம்முடைய தீய செயல்களை மிதித்து போட்ட இறைவன், நம் மீது இரக்கம் காட்டுகின்ற இறைவன், நமக்காக ஏங்கி தவிக்கின்ற இறைவன், நமக்காக ஏங்கி தவிக்கின்ற இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். மகனே மகளே, நீ பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் பாவம் செய்யாதே. பழைய பாவத்துக்காக நீ மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நாம் பாவ அறிக்கையிட்டபொழுது நாம் எடுத்திருக்கின்ற அந்த முடிவுகள், நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. எந்தெந்த பாவ நிலைகளில் நின்று நான் என்னை தூய்மையாக்கி கொள்வதற்காக நான் என்னென்ன உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. உனக்கு என்னுடைய கிருபை போதும், அருள் போதும். உன்னுடைய பலவீனத்தில் தான் என்னுடைய வல்லமை வந்து நிறைகின்றது என்று கூறி நம்முடைய இரக்கம் காட்டுகின்ற இறைவன் நம்முடைய பலவீனத்தில் நம்மை தன்னுடைய அருளினால் மீண்டும் நம்மை கிருபை திடப்படுத்துகின்ற இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் தன்னுடைய இதயத்தோடு சேர்த்து வைத்து கொண்டு ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே நீ அஞ்சாதே, மகனே மகளே நீ அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நானே உன் கடவுள், நான் உனக்கு உதவி செய்வேன், வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலங்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். நம்மை ஒவ்வொருவரையும் தன்னுடைய இதயத்தோடு சேர்த்து வைத்து நம்மை அன்பு செய்கின்ற இறைவன், மகனே மகளே நீ இனி ஒருபோதும் என்னை விட்டு பிரிந்து செல்லாது, என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்காக என்னுடைய உள்ளம் ஏங்கி தவிக்கின்றது சொல்லி நம் மீது ஆழ்ந்த அன்பை தெரிவிக்கின்ற இறைவனை முத்தம் கொடுத்து ஆண்டவரை கெட்டி பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை அன்பு செய்வோமா? தாய் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி நம்மை அரவணைக்கின்ற இறைவன், உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொள்ளும் பொழுதும், மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி
உன்னோடு கூட நடந்து நான் உன்னை ஒவ்வொரு வேளையிலும் உனக்கு முன்னும் பின்னுமாக கடந்து செல்லும் பொழுதும் நீ என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நமக்காக ஏங்கி தவிக்கின்ற இறைவன், தன்னுடைய சாயிலும் உருவத்திலும் நம்மை படைத்த இறைவன், தனக்கு தகுந்த வல்லமையை நமக்கு அளித்து நம்மை அன்பு செய்கின்ற இறைவன், தண்ட ஜராஜரத்தை முழுவதும் படைத்து அது மேல் அதிகாரம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிச்சிருக்கின்ற இறைவன். அந்த வல்லமை நாம் உணர்ந்து கொள்ளாமல் கோழி குஞ்சோடு வாழ்ந்த கழுகு குஞ்சினை போல நமக்குள்ள இருக்கின்ற வல்லமை உணர்ந்து கொள்ளாமல் அதனுக்கு எல்லாம் பயப்பட்டு அதனுடைய அடிமையாய்விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை இது மீண்டுமாக ஆண்டவர் நம்மை மீண்டும் அந்த பலவீனத்திலிருந்து நம்மை தூக்கி எழுந்து நிற்க செய்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இதோ நான் ஒரு புதிய செயலை செய்ய போகிறேன், பழையது கடந்து போயது, இந்த ஒரு புதிய செயல் நான் உனக்காக செய்ய போகிறேன் என்று சொல்லி நம்மை மீண்டுமாக கடவுளுடைய அன்புக்குள்ளாக நம்மை வரவழைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பன் ஆனீரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே. அப்பா, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. அம்மாவும் நீரே, இயேசுவை கட்டி பிடித்து கொண்டு பாடுவோமா? அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. ஒரு தாயின் மடியில் கிடைக்கின்ற குழந்தையை போல இயேசுடைய மடியில் அமர்ந்து கொள்ளுங்க. இயேசுடைய முகத்தை உற்று பாருங்க. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. பால் குடிக்கும் தன் மகையோட தாய் மறப்பாளோ, கருத்தாகினவர் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பார்களோ, இவர்கள் மறந்திடணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி நம்மை அன்பு செய்கின்ற இந்த இயேசுடைய அந்த பாசத்தை நம்முடைய உள்ளத்தில் சுவைத்து பார்த்து கொண்டு உணர்ந்து அனுபவித்து பாடுவோமா? கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே. சொல்லப்பா, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே. அவரை நோக்கி கரங்களை நீட்டேன். அம்மாவும் நீரே, அனுபவித்து கொண்டு பாடுவோம். நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, ஆமே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. இன்னுமா சொல்ல, என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே எப்போதும் இயேசுவை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய வல்லமை பக்கத்திலே அப்பா, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மூலையில ஒரு கட்டி இருக்குது என்று சொல்லி அந்த பயத்தோடு கூட இருக்கிற ஒரு மகளோடு இதோ இந்த வேளையில் ஆண்டவர் கூறுகிறார், மகளே நீ அஞ்ச வேண்டாம், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் என்று அந்த மகளோடு ஆண்டவர் கூறுகிறார், மகளே நீ அஞ்ச வேண்டாம். இல்ல ஒரு சிஸ்டர் இருக்குது என்று சொல்லியதால பயத்தோடு கூட இருக்கின்ற ஒரு மகளோடு ஆண்டவர் கூறுகிறார்,
மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, thank you Jesus. நடக்கிறதுக்கு தனியாக நடந்து செல்ல முடியாமல் இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து கொண்டிருந்தார் 2 நபர்களுக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்கக்கூடிய வலிமையை கொடுத்து ஆண்டவர் ஒரு மக்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹalleluya. மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, 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 thank you. டேவிட் என்ற பெயருள்ள ஒரு மகனை ஆண்டவர் இந்த வேளையில் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். டேவிட் என்ற பெயருள்ள ஒரு மகனை ஆண்டவர் இந்த வேளையில் தொட்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்ப்பப்பையிலே கட்டி இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். கர்ப்பப்பையிலே கட்டி இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். பாவம் செய்ததை நினைத்து குற்ற உணர்வோடு கூட இருக்கின்ற ஒரு மகனோடு ஆண்டவர் கூறுகிறார், மகனே உன்னுடைய தீய செயல்களை நான் மிதித்து போட்டேன், ஆழியுடைய ஆழக்கடலில் எறிந்து விட்டேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கின்றார். குற்ற உணர்வில் இருந்து அந்த மகனை ஆண்டவர் விடுவிக்கிறார். Thank you Jesus, 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 thank you Jesus. நன்றி 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 அப்பா. தகப்பனோடு மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு மகனை மன்னிக்க கூடிய கிருபையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பாவிடம் மன்னிக்க முடியாமல் இருந்த ஒரு மகனுக்கு அப்பாவோட மன்னிக்க கூடிய கிருபையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆல்வின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆல்வின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆர்மியில் வேலை கொடுத்த ஒரு மகனை ஆசீர்வதிக்கிறார். ஆர்மியில வேலை கொடுத்த ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Breast cancer உள்ள ஒரு மகளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். பிரஸ்டில் எனக்கு கேன்சர் இருக்கிறோ என்று பயந்து இருக்கிற 2 சகோதரிமாரே அந்த பயத்தில் இந்த ஆண்டவர் விடுவிக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி 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 நன்றி. அடிக்கடி வாயில அல்சர் நோய் வருகின்ற ஒரு மகனுக்கு ஆண்டவர் நலம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி வாய் புண்ணு வருகின்ற ஒரு மகனுக்கு அதிலிருந்து ஆண்டவர் நலம் அளித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you. குருத்துவ அழைப்பு கொடுத்த ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குருத்துவத்திற்காக அழைப்பு கொடுத்த ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அபோர்ஷன் செய்வதற்காக முடிவெடுத்திருக்கின்ற ஒரு தம்பதியோட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்த முடிவில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அபோர்ஷன் செய்வதற்காக முடிவெடுத்திருக்கின்ற தம்பதியோட ஆண்டவர் அந்த அபோர்ஷன் செய்யாது என்று அதிலிருந்து வெளியே வர வேண்டும், அந்த குழந்தையை நான் உங்களுக்கு கொடுத்த பரிசு என்று சொல்லி எடுத்திருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus, thank you Jesus, thank you. 364 நபர்களுக்கு இறைவார்த்தை வாசிக்கணும்ல ஆர்வம் கொடுத்து அந்த கிருபையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 364 மக்களுக்கு இறைவார்த்தை அதிகமாக வாசிக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 64 பேருக்கு திவ்ய நற்கருணை சன்னதியில் அமர்ந்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து அதில் அதிகம் பேரும் இளைஞர்களாக இருக்கிறோம். இளைஞர்களுக்கு ஆண்டவர் திவ்ய நற்கருணையில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இதய சம்பந்தமான நோயில் இருந்த ஒரு மகனை ஆண்டவர் விடுவிக்கிறார். இதய சம்பந்தமான நோயில் இருந்த ஒரு மகனை ஆண்டவர் விடுவிக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தேவ அழைப்பை கொடுத்த ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை என்று
நினைச்சு அழுது கொண்டிருக்கின்ற ஒரு மகளை இந்த நேரத்திலே ஆறுதல் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் அளித்து அந்த மகளை ஆசீர்வதிக்கிறார். பிரான்சிஸ் என்ற பெயருள்ள ஒரு மகனை ஆண்டவர் இந்த வேளையில் தொட்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். பிரான்சிஸ் என்ற பெயருள்ள ஒரு மகனே. Thank you Jesus, 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 thank you Jesus. இனியும் அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்கள் காண்பீர். இனியும் அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்கள் காண்பீர். மனமாற எல்லாரோடும் அனைவரோடும் மன்னித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அனைவரோடு மன்னிக்க வேண்டும். நான் உங்களோடு இரக்கம் காட்டியது போல நீங்கள் பிறரோடு இரக்கம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்சர் நோயில் இருந்த 2 நண்பர்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அல்சர் நோயில் இருந்த 2 நண்பர்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் குணப்படுத்துகிறார். ஒரு நிமிஷம் அனைவரும் திவ்ய நற்கருணை சன்னதியில் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் அனைவரும் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. நம் மீது இரக்கம் காட்டிய இறைவன் இப்பொழுது நம்மோடு கூறுகிறார், நான் உன்னோடு இரக்கம் காட்டியது போல நீ பிறரோடும் இரக்கம் காட்ட வேண்டும். நான் உன்னோடு இரக்கம் காட்டியது போல நீ பிறரோடு இரக்கம் காட்ட வேண்டும். உன்னை துன்புறுத்தியவர்கள், வேதனைப்படுத்தியவர்கள், அவர்களை எல்லாம் உனக்கு எதிராக செயல்பட்டவர், என் பொருட்டு மக்கள் உன்னை இகழ்ந்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும்போது நீங்கள் மகிழ்ந்து பேறு வகையை கொள்ளுங்கள். இந்த உலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். பேறு பெற்றவர்களை என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களை, இப்போ நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக மாறிவிடுவதற்காக, விண்ணுலகில் நமக்கு கைமாறு கிடைப்பதற்காக இப்பொழுது நாம் நம்முடைய பகைவிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் நம்மை துன்புறுத்தி இருக்கிறோமோ, வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ, மத்தேயு செய்தி 5வது அதிகாரம் 44-46 வசனங்கள் கூறுகின்றது போல உங்களுடைய பகைவிற்காக ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக மாறிவிடும். விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக மாறிவிடுவதற்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரே ஒரு கண்டிஷன், உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்களுடைய பகைவர் மீது நீங்கள் அன்பு செலுத்தணும். மீண்டும் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் ஏற்கனவே கேட்டது போல, என் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் அனைவரும் கொலையாளிகள், எந்த கொலையாளியிலும் நிலை வாழ்விராது. நாம் மன்னிப்பு கொடுக்கும்போது நாம் நிலை வாழ்வு உரிமையாக்கி கொள்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். நாம் ஆண்டவரை போல இரக்கம் காட்டும் பொழுது ஆண்டவரை போல நாமும் நிறைவுள்ளவராக நாம் மாறிவிடுகிறோம். இந்த வேளையிலே ஒரு நிமிஷம், உங்களை வாழ்நாளில் இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்தியவர்கள், துன்புறுத்தியவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நம்மை வேதனைப்படுத்தியவர்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். மீண்டும் சிராக்கின் ஞானம் 28வது அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தது போல, பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியை பெறுவர். ஆண்டவர் அவருடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விட, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் இந்த அறிக்கையிட்ட பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை முழுமையாக மனமாற மன்னிக்க வேண்டும் என்ற நாமும் பிறரோடு மன்னிக்க வேண்டும். அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. நான் எந்த தப்பும் செய்யாமல் தான் அவர் என்னோடு இந்த தவறுகள் எல்லாம் செய்தது. பிறர் உன்னோடு செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மனிதர் மீது சனம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? அன்பார்ந்தவர்களை, நாம் மனமாற மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய உடல் நோய்களில் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்முடைய அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியுமா? உன் முடிவை நினைத்து பார், பகைமையை அகற்று, அழிவையும் சாவையை நினைத்து பார், கட்டளைகளில் நிலைத்திரு. உன்னை போல உன்னுடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற கடவுளுடைய அந்த கட்டளை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக நான் பிறரை மனமாற மன்னிக்க வேண்டும். ஒரு நிமிடம் உங்களை துன்புறுத்தியவர்களெல்லாம் இயேசுனுடைய அந்த சிலுவையின் கீழே நிறுத்தி கொண்டு நீங்களும் அவர்களும் இயேசுனுடைய அந்த சிலுவை கீழே நின்று கொண்டு இயேசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தது போல, முன்மாதிரி காமிச்சது போல, தந்தையே இவர்களை மன்னியும்,
இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறோம். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறோம். இந்த வேளையில் ஒரு நிமிஷம் நம்மை துன்புறுத்தியவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போமா? நம்மை வேதனைப்படுத்தியவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். நமக்கு உடல் நலம் கிடைக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கப்படுகின்றோம். ஸ்தேவான் தன்னை கல்லறிந்தவர்களுக்காக ஜெபித்த பொழுது விண்ணகம் திறக்கப்பட்டதை பார்த்தான். இப்பொழுது நமக்கும் விண்ணக காட்சி கிடைப்பதற்காக, விண்ணக நிலை வாழ்வை நமக்கு உரிமையாக்கி கொள்வதற்காக நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் கிடைக்கும். கடவுளைப் போல ஒவ்வொருவரையும் கடவுளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து கொண்டு நமக்கும் பாடி ஜெபிப்போமா? சிலுவையில் இயேசு மன்னித்தது போல் நானும் மன்னிக்கிறேன். சிலுவையில் இயேசு மன்னித்தது போல் நானும் மன்னிக்கிறேன். இவரே மன்னியும் இறைவா, இவரே மன்னியும், இவரே மன்னியும் இறைவா, இவரே மன்னியும். சிலுவையில் இயேசு மனமார மன்னிங்க. உங்களை வேதனைப்படுத்தியவர்களை, துன்புறுத்தியவர்களை எல்லாம் நீங்கள் மன்னிக்கும் பொழுது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகின்ற நேரம், விண்ணக காட்சிகள் பார்க்கின்ற நேரம், நம்முடைய நோய்கள் நலமடைகின்ற நேரம், நம்முடைய எதிரியின் தலையில் பச்சாத்தாபத்தின் நெறித்தழலை குவிக்கின்ற நேரம், மனமாற்றம் அடைகின்ற நேரம். நாம் பார்த்தது போல ராணி மரியா சிஸ்டருடைய குடும்பத்தினர் தன்னுடைய ராணி மரியாவை கொலை செய்த நபரை மன்னித்து ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மகனுடைய மனமாற்றம் அடைந்தது போல நாம் மன்னிப்பு கொடுக்கும் பொழுது, அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது, இதோ அந்த மகனும் தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற நேரம், உங்களுடைய எதிரிகள் எல்லாம் ஒளிர செய்கின்ற நேரம், தூய ஆவியின் அபிஷேகத்தால் நிறையப்படுகின்ற நேரம், மனமாற மன்னிப்பு நல்கி அவர்களை எல்லாம் ஆண்டவரே, எனக்கு மேலாக அதிகமாக என்னை வேதனைப்படுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை, என்னுடைய பெயரை இகழ்படுத்தியவர்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே சொல்லி ஒரு முறை கூட மனமாற மன்னிப்பு நல்கி பாடி ஜெபிப்போமா? சிலுவையில் இயேசு மன்னித்தது போல் நானும் மன்னிக்கிறேன். சிலுவையில் இயேசு மன்னித்தது. எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு. இவ்வாறு செய்தால் அவன் தலைமையில் எரித்தலிலே கூப்பாய். தீமை செய்பவனை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலங்கணத்தில் அறிபவர்க்க மறுகணத்தை திருப்பி காட்டுங்கள். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இருவியிடம் ஜெபிங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். Thank you, Jesus. சிலுவையில் இயேசு மன்னித்தது போல் நானும் மன்னிக்கிறேன். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இறைவன் நமக்கு அளித்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நாம் இன்று கேட்ட இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான அருளை வேண்டுவோம். நம்முடைய உள்ளம் தூய்மையுள்ளதாக இருக்கின்ற இந்த உள்ளம் என்றும் என்றும் தூய்மையுள்ளதாக இருக்கும்படியே பாதுகாக்கக்கூடிய கிருபைக்காக ஜெபிப்போம். உனக்கு தீன்மை செய்தவருக்கு தீன்மை செய்யாதீர்கள், பழிசொல் கூறுவதற்கு பழிசொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தீன்மைக்கு பதில் தீன்மை செய்யாதீர்கள், பழிசொல்லுக்கு பதில் பழிசொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். இந்த தவ காலத்திலே நாம் எடுக்கின்ற ஒரு முடிவு, எனக்கு என்னுடைய எதிரிக்காக நான் இப்பொழுது ஜெபிப்பேன், அவர்களுக்கு ஆசி கூறுவேன். தீன்மைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிசொல்லுக்கு பதில் பழிசொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார்.
இந்த இறைவார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துக்காக இந்த வேளையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமான் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளே வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆராதனை இயேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இயேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இயேசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இயேசையும் புரிவோம். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மாறி
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.